Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள்ளே மத்திய கிழக்கில் நடந்து வரும் முக்கியமான தகவல்களின் தொகுப்புகளை இப்போது பார்க்க போகிறோம். இந்த வகையில் முதலாவது ஈராக் சம்பந்தமான ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று உங்களுக்கு தெரியும், ஈராக்குடைய மக்கள் படை தளபதி, அதாவது ஈராக்குடைய அன்பார் மாகாணத்துடைய தளபதி நேற்று மரணித்த செய்தியை எமது முன்னைய பதிவில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இந்த ஈராக்குடைய மக்கள் படை என்பது ஈரானால் ஈராக்குக்குள் இயக்கப்படும் ஹெஸ்புல்லாக்கள், ஹூதிகள் போன்ற ஒரு படையாகும். இந்த படையை ஈராக்குடைய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்ட நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு படை என அங்கு விசேட அனுமதி இவர்களுக்கு உள்ளது. இவ்வாறு இருக்கும் போது நேற்று நடந்த கொலைக்கு பின்னர் தற்போது ஈராக்கிய அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதுவும் மக்கள் படை அல்ல, ஈராக்குடைய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. அது என்னன்னு சொன்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய சியோனிசிய ஆட்சிக்கு எதிராக ஈரானுடைய போரில் நாங்கள் உத்தியோகபூர்வமாக இன்றிலிருந்து நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். எனவே ஈராக்கிய படை இனி ஈரானிய படை, ஈரானிய படை இனி ஈராக்கிய படையாக செயற்பட போகின்றது என்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை தற்போதைய ஈராக்கிய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இந்த ஈராக்கிய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு அமெரிக்கா இஸ்ரேலை தாண்டி முழு ஐரோப்பிய அமெரிக்க ஆதரவு நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதாவது ஈராக்கில் இரண்டாம் சதாம் ஹுசைன் ஆட்சியில் அமர்ந்து விட்டான் என்பது உலகம் இந்த அறிவிப்போடு நன்கு புரிந்திருக்கும். அதாவது இதற்கு பிறகு என்ன நடக்க போகுது சொன்னா, புவியியல் ரீதியாக நீங்க இந்த மத்திய கிழக்குடைய வரைபடங்களை பார்த்தால் ஈரானிலிருந்து ஈராக்குக்குள் இனி எந்த தடையும் இல்லாமல் ஈரானிய படை நகரப் போகின்றது. அதே போல் மிக சிறிய இடம், அதாவது இந்த ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் சிக்கிக் கொண்டுள்ள இலங்கையின் கால்வாசி பகுதி தான் குவைத் என்கிற நாடு. ஆகவே இந்த கால்வாசி குவைத்தை இதற்கு பிறகு மிக மிக இலகுவில் இந்த ஈராக்கும் ஈரானும் கைப்பற்றிவிடும் என்பது முதலாவது விஷயம். அடுத்தது என்னென்று சொன்னா, இனி ஈரான் படை ஈராக்குக்குள் எந்த தடையும் இல்லாமல் தரைமார்க்கமாக லேண்ட் ரூட்ல சென்று அடுத்த எல்லையான சிரியாவுக்குள் நுழைவது தான் இருக்கின்றது. இந்த சிரியாவுக்குள்ளும் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சன்னி முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு ISIS இருந்து பிரிந்து வந்த HTC என்ற துருக்கி ஆதரவு பெற்ற படையுடைய தலைவனான அஹ்மது அல் சாராவே தற்போது சிரியாவை நிர்வாகம் செய்து வருகின்றார். இவரை பற்றி பல குற்றச்சாட்டுகள் உள்ளது. அதாவது இவர் அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவாளர் என்று குற்றச்சாட்டுகள் உள்ளது. இருந்தாலும் இவரது கடுமையான அமைதி சில செயற்பாடுகள் ஒரு சந்தேகத்துக்கிடமாகவே உள்ளது. அதாவது இவர் உண்மையிலேயே இஸ்ரேலி அமெரிக்கா ஆதரவாளரா அல்லது சந்தர்ப்பம் வரும் வரை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு நாடகம் ஆடுகின்றாரா என்று சில கேள்விகள் எழுந்துள்ளது. இந்த வகையிலே இந்த அஹ்மது அல் சாரா சன்னி முஸ்லிம், ஆனால் தற்போது அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் அஹ்மது சாராவுக்கு இடையிலான ஒரு உறவில் ஒரு பெரியதொரு இடைவெளி நிலவுவதாகவும் தகவல் வருகிறது. எனவே தற்போது ஈராக்குக்குள் நுழைய காத்திருக்கும் ஈரானிய தரைப்படைகளுக்கு சிரியாவுக்குள் அஹ்மது அல் சாரா இப்போது எந்த பக்கம் என்பது மிக சரியான தெளிவான விடயமாக காணப்படவில்லை. சிலபோது மௌனிக்கிறார், அதிகமான சந்தர்ப்பங்களில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்படுவது போலவே தென்படுகிறது. ஆனால் இன்னும் எதுவும் சரியாக புரியவில்லை. ஈரானிய படை ஈராக்குக்குள் நுழைந்து சிரியா எல்லை வழியாக நுழைந்தால், அதாவது சிரியாவுக்குள் நுழைந்தால் அடுத்தது ஒரு பக்கம் லெபனான், அடுத்த பக்கம் இஸ்ரேல் காணப்படுகிறது, இன்னொரு பக்கம் ஜோர்தானும் உள்ளது. எனவே சிரியாவுக்குள் நுழைந்தால் லெபனானோடு ஈரானிய படை, அதாவது லெபனான் ஹெஸ்புல்லாக்களோடு ஈரானிய படை மிக இலகுவாக கைகோர்த்து கொள்ளும். ஹெஸ்புல்லாக்களோடு கைகோர்த்தால் இஸ்ரேல் சொல்லப்பட்டது போல உலக வரைபடத்தில் கேள்விக்குறியாக மாற்றப்பட்டுவிடும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே அவற்றுக்கான சில முக்கியமான மாற்றங்கள் தான் தற்போது ஈராக் நேரடியாக கைகோர்த்து கொண்டது. அது மாத்திரமில்லாமல் சகோதரர்களே, ஹூதிகள் பெரும் அமைதியில் இருக்கின்றார்கள். காரணம் என்னென்று சொன்னால், சுருக்கமாக சொல்கின்றேன், ஹூதிகளோடு நேரடியாக அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் தரைமார்க்கமாக லேண்ட் ரூட்டாக சென்று பெரும் போர் நடவடிக்கையை ஆரம்பிக்க திட்டமிடுகின்றார்கள் என்ற செய்தி ஈரான் உளவு பிரிவுகளுக்கு மிக துல்லியமாக கிடைத்துள்ளது. எனவே அவற்றுக்கான ஏற்பாடுகளை ஹூதிகள் செய்து வருவதால் தற்போது ஈரானுடைய போரில் ஈடுபடாமல் இருக்கின்றார்கள். இந்த போர், அதாவது ஹூதிகள் மீது இந்த சவுதி அரேபியா அமெரிக்காவோடு சேர்ந்து போரை ஆரம்பிக்குமானால் சவுதி அரேபியா மன்னர் ஆட்சி, சவுதி அரேபியாவுடைய மன்னர் பரம்பரை ஈரான் ஈராக் ஹூதிகளால் நடுத்தருவுக்கு கொண்டு வரப்படும் என்பதில் நமக்கு தெளிவாக புரிகிறது. இன்று கூட டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் ஊடக சந்திப்பு வைத்தார். அந்த ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் கேட்கிறாங்க, உங்களுக்கு அரபு நாடுகள் எந்த வகையிலும் நேரடியாக உதவிக்கரம் தரவில்லையே அப்படி என்று 25ஆம் தேதியான இன்று கேட்கப்பட்ட போது டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இல்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள்.
எங்களது இந்த ஈரானிய ஆபரேஷனுக்கு சவுதி அரேபியா, கத்தார், குவைத், UAE போன்ற நாடுகள் பலத்த ஆதரவு தருகின்றது என்று வெளிப்படையாக ஊடகங்களுக்கு குறிப்பிட்டார். ஆகவே சவுதி அரேபியாவுடைய மன்னர் ஆட்சிக்கான முற்றுப்புள்ளி வெகு தொலைவில் இல்லை என்பது இந்த செய்திகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இதற்கிடையில் இந்த மத்திய கிழக்கு ஈரான் தொடர்பான ஒரு பழைய சம்பவம் ஒன்று எனக்கு வாசிக்க கிடைத்தது. அதனை உங்களுக்கு ஒரு நிமிடம் எத்தி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு ஆழமான கருத்து கொண்ட ஒரு சம்பவம். அதாவது உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய புரட்சிகர படை உருவாவதற்கு முன், அதாவது கமைனியுடைய ஆட்சி வருவதற்கு முன் ஈரானை ஆட்சி செய்தவர் தான் உங்களுக்கு தெரியும் ஷா மன்னன். இந்த ஷா மன்னனுடைய பேரப்பிள்ளை தான் இப்ப அமெரிக்காவிலிருந்து அடுத்த ஈரானுக்குரிய மன்னர் ஆட்சியாளர் நாத்தான் என்று அமெரிக்கா மக்களை ஒன்று திரட்டி கோமாளியா பேசி வர செய்திகள் எல்லாம் நீங்க ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த வகையில ஈரானுடைய அப்போதைய மன்னன் இந்த ஷா ஒரு நாள் கடும் கோபத்தில் வீட்டுக்கு வந்தானாம். வந்த நேரத்தில் அவருடைய தாயார் கேட்டாராம், என்ன கோபமா இருக்கிறா அப்படின்னு கேட்டபோது மன்னன் ஷா சொன்னானாம் தாயாரை பார்த்து, நான் ஈரானுடைய மன்னன், அதாவது அரசனே இல்லை என்றானாம். ஏன்பா அப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி தாயார் ஷாவை பார்த்து கேட்கிற நேரத்தில், அம்மா நான் இந்த நாட்டுக்கு பெயருக்கு தான் மன்னன், அதாவது நான் ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லி தன் தாயாரை பார்த்து பதில் சொன்னானாம். என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தாயார் மறுபடியும் ஷா மன்னனை பார்த்து கேட்கும் போது ஷா சொன்னானா, அமெரிக்கா வியட்நாம்ல சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க, இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஈரான் பக்கத்துல இருந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவோம்னு சொல்லி நான் என்னோட விமானப்படை தளபதிக்கு ஒரு செய்தி அனுப்புனேன். அதாவது எங்கள் விமானப்படையில ஒரு பிரிவை அமெரிக்காவுடைய வியட்நாம் போர்ல பங்கெடுக்கிறதுக்காக, அதாவது சப்போர்ட் கொடுக்கறதுக்காக நாங்க ஏற்பாடு செய்யணும், அவசர கூட்டம் ஒன்றை, அதாவது மீட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்யுங்க சொல்லி நான் அவருக்கு செய்தி அனுப்பும் போது அவரு எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தாரு. அப்போதுதான் எனக்கு புரிஞ்சுது, நான் இந்த நாட்டுடைய மன்னரே இல்ல, வெறும் ஒரு டம்மி பீஸ் என்று சொல்லி எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு ஷா மன்னன் தன்னுடைய தாயாரை பார்த்து சொன்னானாம். அதற்கு தாயார், என்னப்பா அப்படி விமானப்படை தளபதி உனக்கு செய்தி அனுப்புனா அப்படின்னு தாயார் கேட்டபோது மன்னர் ஷா சொன்னானாம், அரசனே, இந்த அமெரிக்கா வியட்நாம் போர் ஆரம்பத்துல முதலாவது தாக்குதலை எங்களது விமானப்படை தான் வியட்நாம்ல போய் செஞ்சான், பிறகுதான் அமெரிக்க படைகள் களத்தில் வந்து வியட்நாம்ல தாக்குதல் நடத்தியது அப்படின்னு இந்த விமானப்படை தளபதி எனக்கு செய்தி அனுப்பிய போதுதான் இந்த நாட்டில் இப்ப விமானப்படையே இல்ல, எல்லாம் வியட்நாம்ல இருக்கிறாங்க எனக்கு புரிய வந்தது. இந்த வகையில இந்த சம்பவம் மன்னர் ஷாவினுடைய மாளிகையில் அவரின் தாயாரின் டயரி ஒன்றில், நாட்குறிப்பு ஒன்றில் இந்த சம்பவம் அன்று எழுதப்பட்டிருந்ததாக இந்த தகவல்கள் குறிப்பிடுகிறது. இந்த வகையிலே சகோதரர்களே, இதுதான் உண்மையான யதார்த்தமான நிலை. இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் சுதந்திர போரில் பங்கேற்பதாக இப்போது கூறி வருகிறது. இவ்வாறு ஈரான் கைப்பற்றப்பட்டால் இப்போது அமெரிக்காவில் இருக்கின்ற மன்னர் ஷாவின் பரம்பரையில் வந்த ஷா பல்லவி நாம் மேற்கூறிய கதைக்குரிய பாத்திரத்துக்குரியவனாக இருப்பான் என்பதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இவ்வாறு நான் பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு செய்தியை காண கிடைக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமை அமைப்பு மற்றும் யுனிசெஃப் போன்ற நிறுவனங்களிடம் ஒரு முக்கியமான முறைப்பாடு ஒன்றை வைத்துள்ளாராம். அதாவது இஸ்ரேலிய பொதுமக்களையும் குழந்தைகளையும் குறிவைத்து இந்த ஈரான் தாக்குதல் நடத்துகின்றானா. என்ன அநியாயம் இந்த செய்தியை கேட்கும் போது அப்படின்னு நமக்கு தோன்றுதா? என்னலாண்டா காசாவில் செஞ்சீங்க நீங்க, உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா சட்னியா? அடுத்த இன்னொரு செய்தி சகோதரர்களே, அமெரிக்கா எப்படியாவது இந்த போர்ல இருந்து கலண்டு போயிடணும் அப்படின்னு ரொம்பவுமே முயற்சி செய்கின்றாங்க. ஆனா இதுவரையும் முடியல. இப்படி இருக்கிற நேரத்தில் இன்று வெள்ளை மாளிகை, அதாவது எல்லோரும் கூடி சில தீர்மானங்களை எடுத்துள்ளார்கள். அதாவது நாங்க ஈரானோட பேச்சுவார்த்தை செய்ய போறோம் சொல்லி ஒரு புதிய ஒரு நிபந்தனைகள் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை வாசிக்கும் போதே தற்போது அமெரிக்காவுடைய பரிதாப நிலை, அவற்றில் எழுதப்பட்டுள்ள சில விஷயங்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். இந்த வகையில முதலாவது, அமெரிக்கா சொல்லுது, ஈரானுக்கு மேலே விதிக்கப்பட்டுள்ள அனைத்து தடைகளையும் நாங்க நிரந்தரமாக நீக்கிறோம், ஈரானுக்கு எந்த ஒரு பொருளாதார தடையும் இதற்கு பிறகு இல்ல. இரண்டாவது அதுல குறிப்பிடப்பட்டிருக்குது, ஈரான்ல தேவையான அணு செறிவூட்டலுக்கு அமெரிக்கா உதவி செய்யும், அதாவது மின்சார உற்பத்திக்கு தேவையான அணு செறிவூட்டலை அமெரிக்கா உதவி செய்யும். அடுத்தது எழுதிக்குது, இப்போது நீங்க அணு செறிவூட்டல் செய்யப்பட்டதை அழிக்க தேவையில்லை, மேலதிகமா அதனை செறிவூட்ட கூடாது. அடுத்தது, நீங்க இதுவரையும் அணு செறிவூட்டினீங்க தானே, அதனை இதுக்கு பிறகு ஒழிக்காம ஒளிவு மறைவின்றி IAEA எதிர்காலத்துல, இப்ப இல்ல எதிர்காலத்துல நீங்க வெளிப்படுத்தணும். அதாவது நாங்க இங்க தான் வச்சுக்கிறோம், நாங்க இவ்வளவு தான் சரி ஊட்டணும் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்ல தேவையில்லை, எதிர்காலத்துல நீங்க அதை செய்யணும். அடுத்தது, நீங்க இதுவரையும் உற்பத்தி செய்த ஏவுகணைகள் எல்லாம் உங்கள் கையிருப்பில் இருக்கட்டும், எதிர்காலத்துல ஏவுகணைகள் உற்பத்தி செய்யும் போது அதுக்கு ஒரு வரம்பு, இவ்வளவு கிலோமீட்டர் தான் செல்ல வேண்டும் என்ற வரம்புக்கு உட்பட்டு ஏவுகணைகளை உற்பத்தி செய்யணும். ஈரான் தொழில்நுட்ப
தொழில்நுட்ப மற்றைய வளர்ச்சிகளுக்கு இந்த அமெரிக்கா எப்போதும் போதிய ஆதரவுகளை வழங்கும். ஹோர்முஸ் நீரிநில கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும். ஹோர்முஸ் நீரிநில பாதுகாப்புக்கு அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து செயற்படும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் எழுதி இன்று ஈரானுக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாக தற்போது செய்திகள் வெளிவந்துள்ளது. இதனை ஈரான்காரன் பார்த்து போட்டு நம்மளை எல்லாம் கேனப்பா என்று நினைச்சிட்டானுங்க அப்படின்னு மனசுக்குள்ள நிச்சயமாக யோசிப்பானுங்க சகோதரர்களே. இது இவ்வாறு இருக்க இன்னொரு செய்தியும் வருகிறது, அவற்றையும் சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். ஐரோப்பா நாடுகளில் ஸ்பெயினை பாராட்டி ஆகணும். ஸ்பெயின் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்குது. அது என்னன்னு சொன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்ற ஜெருசல பகுதியை தலைநகரமாக கொண்டு பாலஸ்தீனம் என்கிற நாட்டை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று திடீரென்று ஒரு விசேட அறிவித்தலை ஸ்பெயின் வெளியிட்டுள்ளது. இந்த மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலையில் ஸ்பெயின் இப்படி ஒரு தீர்மானத்தை வெளிப்படுத்தியதோடு இஸ்ரேலில் உள்ள ஸ்பெயின் தூதரகத்தை நிரந்தரமாக இழுத்து மூடி தனது தூதுவரை தனது நாட்டுக்கு ஸ்பெயினுக்கு அழைத்து விட்டது என்ற செய்தியும் கிடைக்கின்றது. இந்த தகவலை மிடில் ஈஸ்ட் மானிட்டர் சோர்ஸ்ல நீங்க பார்க்கலாம். இது இல்லாமல் தற்போது அவசரமாக நடைமுறைக்கு வரும் வகையில் சில நாடுகள் இஸ்ரேலுடைய பாஸ்போர்ட்டை முற்று முழுதாக தடை செய்து விட்டது. இந்த பாஸ்போர்ட்டோட எங்க நாட்டுக்குள்ள நுழையாதீங்க என்று சொல்லிட்டு, அது எந்த நாடுகள் என்று சொன்னா, இந்த விஷயத்தை முதலாவது செய்தது உண்மையிலேயே இலங்கைக்கு அருகாமையில் உள்ள மாலைத்தீவு தான். அதாவது இஸ்ரேல் பாஸ்போர்ட்டுக்கு மாலைத்தீவுல இடம் இல்ல, பாலஸ்தீன் சொல்லி நீங்க பாஸ்போர்ட் கொண்டு வாங்க அப்படி அறிவித்திருந்தது மாலைத்தீவு. இப்போது அதனை தொடர்ந்து மலேசியா, லிபியா, லெபனான், ஈராக், ஈரான், புரூனை, ஏமன் உட்பட நாடுகள் அறிவித்ததை தொடர்ந்து மறைமுகமாக அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டிருக்கும் நாடுகளும் இதே தீர்மானத்தை தற்போது வெளிப்படுத்தியுள்ளது. அதாவது குவைத், சவுதி அரேபியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் இதே தீர்மானத்தை எடுத்துள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. அது அல்லாமல் சகோதரர்களே, மேலும் செய்தி வருகிறது. அல்ஜீரியா நாடுகளும் இஸ்ரேலுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை அதிகாரப்பூர்வமாக தடை விதித்துள்ளதாக, அதாவது பாலஸ்தீன சுதந்திரம் கிடைக்கும் வரை தடை விதித்துள்ளதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. சரி சகோதரர்களே, மீண்டும் செய்திகளோடு மறுபடி உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.